இன்னைக்கு வந்து நான் French bread தான் பண்ண போறேன். இந்த bread வந்து is great for breakfast, sandwiches, French toast. First step வந்து we need to rise the yeast. ஸோ நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட்டும் வார்ம் வாட்டரும் போட்டு அது ரைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடணும். 3 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 3.5 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 கப்ஸ் வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, கூலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ வெதுப்பாக இருக்கிற தண்ணி தான். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது ஈஸ்ட்டை வந்து கில் பண்ணிடும், அப்புறம் உங்கள் பிரெட் ரைஸ் ஆகாது. ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் ரைஸ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஓகே, இப்போ ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஆட் சால்ட் அண்ட் ஆயில். இன்னைக்கு நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 2 4. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீட் பண்ணுறது தான் வந்து பெரிய ஒர்க் அவுட்டே. ஸோ நான் வந்து இப்போல்லாம் என்ன பண்ணேன்னா என்னோடய கிச்சன் எய்டில் ஹுக் அட்டாச்மெண்ட் போட்டு அதில் கெட் தட் டு நீட். ஸோ நீங்கள் கையிலையும் பண்ணலாம். வந்து நல்லாவே நீட் ஆயிடுச்சு. இதை வந்து ரைஸ் பண்ண வேணும். நான் ஒரு பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் put it in here. ஒரு டவல் வச்சு கவர் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அது வந்து நல்லாவே ரைஸ் ஆகிடும். யூ கேன் see நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் இட் டுக் 20 to 25 minutes மேபி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரைசிங். இது வந்து நம்ம 2 வாட்டி பண்ணணும். ஸோ இப்போ இது ரைஸ் ஆகிடுச்சு. நம்ம பஞ்ச் இட் டவுன். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். ஸோ பேசிக்லி I'm going to put it back and திருப்பி ரைஸ் ஆக விடணும். இதை அட்லீஸ்ட் 2 times பண்ணணும். ஓகே, செகண்ட் டைம் பிரெட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஷேப் பண்ணி பேக் பண்ண வேண்டியதான். 3 pieces. We're just gonna add it as a topping.